அப்பா அப்பா கிளம்புங்கப்பா போலாம். என்னம்மா பிரியா, வந்தும் வராம என்ன ஏதுன்னு சொல்லாம திடீர்னு கிளம்புனா என்ன அர்த்தம்? அப்பா மெட்ராஸுக்கு என்னை படிக்க அமிச்சிங்க, ஆனா அவங்க சொல்லி கொடுத்த பாடத்தை நான் படிக்கலப்பா. சின்ன வயசுலேருந்து நீங்க சொல்லி கொடுத்த பாடத்தை தான் நான் இப்போ படிச்சுட்டு வந்திருக்கேன். பிரியா, நம்ம அப்பாவுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்தை வேற அவனா ஆண்டுட்டு இருக்க. அவங்களுக்கு பொண்ணு பிறந்தா அந்த சொத்துக்கு எல்லாம் சொந்தமாகி நமக்கு சொந்தமாக்கி இருப்ப. பையனா பிறந்தனால அந்த சொத்தை உன்னாலதான் அடைய முடியும். அண்ணா நான் அடைஞ்சு காட்டுறேண்ணா. அண்ணா கடல் அளவுள்ள சொத்துக்காரனா இருந்தாலும் என் உடல் அளவு காட்டி அவனை நான் மயக்கிறவன். என் காம பார்வையில அவன் ஊமையாய் நிக்கணும். பிரியா, எங்க அத்தைக்காரி எங்க அப்பனை நம்ப வச்சு நல்லவளா நடிச்சு தந்திரத்தால சொத்தை போல சொந்தமாக்கிட்டா. அதே மாதிரி அந்த குடும்பத்துல நீ நம்ப வச்சு நல்லவளா நடிச்சு இழந்த சொத்தை அத்தனையும் நீ மீட்டு தரணும். பிரியா, தவளைய முழுங்கின பாம்பு கீறி அடிச்சு கொள்ற மாதிரி நம்ம தாத்தாடா இழந்த சொத்தை உன்னால்தான் அடைய முடிகிறத மறந்துடாத. ஆமா பிரியா, ஆமா. 1000 காசு கொடுத்து குதிரை வாங்கினாலும் அரை காசு கொடுத்து வாங்குற சவுக்கு தான் அந்த குதிரைய அடக்குது. அதே மாதிரி நீ அந்த குடும்பத்துல ஒரு சவுக்காக மாறி அந்த குடும்பத்தையே ஆட்டி பறிக்கணும். ஆமாப்பா. அப்பா, எந்த வாரிசுக்காக உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை உங்களுக்கு கொடுக்காம விட்டாங்களோ அதே வாரிசோட அத்தனை சொத்து பார்த்தையும் என் வயிற்றுல வர வாரிசுக்கு சேராம விட மாட்டேன்பா. பிரியா, என்னமா சொல்ற? ஆமாண்ணா, அவனை என் வலையில விழு வைக்கிறதுக்கு என் மடியில இடம் கொடுக்க வேண்டியதா ஆயிருச்சு. இப்போ அவனோட வாரிசு என் வயிற்றுல விளைந்துட்டு இருக்கு. அவன் ஆடன அம்மா அப்பா விளையாட்டுல அவசரப்பட்டு எனக்கு ஒரு உயிரை கொடுத்துட்டான். ஆனா நான் ஆடுற அம்மா அப்பா விளையாட்டுல அவசரமே இல்லாம அவங்க உயிரை நான் எடுக்க போறேனா. அப்பா அங்க பேசிக்கலாம், வாங்க போலாம். பிரியா, என் பூர்வீக மண்ணை முடிச்சு 40 வருஷம் ஆச்சு. இதுக்காகத்தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். கருணாகரா, நம்ம காரியம் முடிகிற வரைக்கும் நம்ம யாரு என்னன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சரிப்பா.